இந்த வீடியோவில் ஏன் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுது இல்லை கீழே வருது, ஒரு ஸ்டாக்கு மேலே போயிட்டு இருந்தால் நம்ம வாங்கணுமா, இல்லை அப்படின்னா கீழே வந்து விழுந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கணுமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சில விஷயத்தை பேசியிருப்பேன். அதாவது பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மூலியமா ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். நான் ஒரு ஸ்டாக்கை விற்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி அப்படின்ற ஷேரை வந்து ஒரு 100 ஷேர் விற்கிறேன் அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் செல்லர் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை வாங்கி என்னோட பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அவரோட ஷேரை நான் வாங்கிக்க முடியும். இதுக்கு மாறா நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆப்போசிட் சைடில் செல்லரே இல்லை அப்படின்னா அந்த ப்ரைஸு ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வாங்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கான், ஆனால் விற்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாகவே இல்லை அப்படின்னா இதனால் அல்காரிதம் என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த ஸ்டாக் வந்து அதிகமான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, இதனால தான் அப்பர் சர்க்கியூட் அப்படின்ற கான்செப்டில் ஒரு சில ஸ்டாக் வந்து 5%, 10%, 20% அளவுக்கு மேலே வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட் அடிக்கிற ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அப்படி நீங்க வாங்குற மாதிரி இருந்ததுன்னா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஸ்டாக்கு அப்பர் சர்க்கியூட் அடிக்குது அப்படின்னா 2 முக்கியமான ரீசனாக தான் இருக்கும். ஒன்று, அந்த ஸ்டாக்ல ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு, இதனால இந்த ஸ்டாக்ல அப்பர் சர்க்கியூட் அடிச்சிட்டு இருக்கு, நிறைய பேர் விற்க விரும்பல, வாங்க விரும்புறாங்க அந்த ஒரு நல்ல நியூஸ்னால. ரெண்டாவது, ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம். ஒரு ஸ்டாக்ல வேல்யூவே இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு செட் ஆஃப் பீப்புள் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அடிச்சு மேலேயே வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இது தெரியாத ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆல் டைம் ஹையில் போயிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கு லோவர் சர்க்கியூட் அடிச்சு கீழே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாக்ல வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் வாங்கிறதுக்கு ஆளே இருக்காது. இதனால தான் ஒரு ஸ்டாக் லோவர் சர்க்கியூட் அடிச்சுட்டு 5% வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும், நம்மளால் விற்கணும்னு நினச்சா கூட விற்க முடியாது. இதுக்கு பேர் தான் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பேர் அவங்களோட பணத்தை இழக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதிரியான பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம். ஸ்டாக்ஸில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஆல் டைம் ஹையில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது அவங்களால விற்கவே முடியாது, அவங்களோட 50% இல்லை 60% ஆஃப் பணத்தை இழந்து தான் அவங்க கேபிட்டலில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ல நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களா, அந்த ஸ்டாக்கோட ஃப்ளோட் ஷேர்ஸ், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க, அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது வாங்க முடியும், விற்கணும்னு நினைக்கும் போது அந்த ஸ்டாக்கை விற்க முடியும். இதே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பர் சர்க்கியூட் இருக்கும்போது வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், ஆனால் விற்கணும்னு நினைக்கும் போது உங்கள் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து ஒரு புது இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது மேலேயே போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு ஒன்று வரும், கரெக்ஷன் ஃபேஸ்னு ஒன்று வரும், ப்ளஸ் கிராஷ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக வருது, ஏன் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இதுக்கு பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே வரதுக்கோ கிட்டத்தட்ட 12 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் பாருங்கள். நம்பர் 1, ஒரு ஸ்டாக் மேலே கீழே வந்து போகிறதுக்கு முக்கியமான ரீசன் சப்ளை அண்ட் டிமாண்ட். ரெண்டாவது, மார்க்கெட் இண்டிகேட்டர். அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா புல் ரன்ல இருக்குது, இதனால் எல்லா ஸ்டாக்குமே மேலே வந்துட்டு இருக்கு, அதனால் எல்லாருமே பெரிய லெவலில் பணம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பியர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பான ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலுமே லாங் டேர்மில் நல்லா ரன் கொடுக்கும், ஆனால் ஷார்ட் டேர்மில் 20 to 30% இல்லை 50% அளவுக்கு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மூணாவது, கான்ஃபிடென்ட் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்போவுமே அந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் வந்து ஃபியரில் வந்தது அப்படின்னா அதிக பேர் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதே வந்து க்ரீடில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வாங்கிறதுக்கு இருக்காங்க, செல் பண்ணுறதுக்கு யாருமே வந்து விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து க்ரீட் ஃபேஸ்க்கு இருக்கோ அப்போல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதனால தான் வாரன் பஃபெட் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி, பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். ஸோ மற்றவங்களாம் பயப்படுற நேரத்தில், ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுற நேரத்தில் நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை வாங்கணும். இதே வந்து எல்லாருமே வந்து வாங்குற டைமில் அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஓவர் வேல்யூவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக யோசிச்சு தான் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு வார் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ரஷ்யா யுக்ரைன் வார், மிடில் ஈஸ்ட் டென்ஷன், இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ஆர் டீஃப்ளேஷனால ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மேலேயும் கீழேயும் போகும். ஃபினான்ஷியல், அதாவது கவர்மெண்ட்ஸோட ஃபெட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை ஆர்பிஐ கவர்னரோட ஏதாச்சும் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும்.
இல்லை டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா 2000 மாதிரியான .com பபுள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால வந்து ஏதாச்சும் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து என்வாயன்மெண்ட்டில் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிராஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா வந்து சரியில்லை, அதாவது ஒரு ஸ்டாக்கோட டேட்டா சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெகுலேஷன்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுது, அதாவது NBFC செக்டரில் இல்லை பேங்கிங்கில் ஏதாச்சும் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு செக்டர் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபினான்ஷியல் செக்டராக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற செக்டரில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் கரெக்ஷனோ இல்லை கிராஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் மேலே ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டருக்கு ஒரு விதமான நம்பிக்கை இல்லா தன்மை வந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 ஃபேக்டர் இருக்குது ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மேலே போகணும் இல்லை கீழே வரணும்னு சொல்லிட்டு. இது எதுவுமே தெரியாமல் ஒரு தனிநபர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வாங்கின ஸ்டாக்கு எப்பவுமே கண்டினியூஸாக மேலே போகணும்னு நினச்சாரு அப்படின்னா அங்கே தான் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்குது. இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்டாக்கை வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது வாங்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை இருக்கும்போது நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்கணும். கண்ணை மூடிட்டு ஆல் டைம் ஹையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 50% அளவுக்கு கூட கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல ஸ்டாக்காக ஏன் 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? ஒரு ஸ்டாக்கோட க்ரோத்து நல்லா இருந்தால் மட்டும்தான், அதாவது அந்த கம்பெனியாக இருக்கட்டும் இல்லைனா அந்த கம்பெனி ட்ரேடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்கு க்ரோத் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு டைட்டன் அப்படின்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து வெறும் 2 ரூபாயிலேருந்து 10 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ டைட்டன் அப்படின்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் அந்த ஸ்டாக்கு ஆல் டைம் ஹையை ஒரு வாட்டியும் பிரேக் ஆகிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹையை பீட் பண்ணிட்டு தான் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆல் டைம் ஹையில் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மேலே போகாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எந்த ஒரு நல்ல ஸ்டாக்கும் கண்டிப்பாக ஆல் டைம் ஹையை பீட் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் அந்த ஸ்டாக்கு நமக்கு ஒரு க்ரோத் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கும்போது ஆல் டைம் ஹையில் வாங்க பயந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஒரு 10-15% கரெக்ஷன் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கலாம்.